மார்ச் 23ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்திரரில் இல்லை என்பதே. உண்மை இல்லாத மனுஷர்களை கண்டுபிடிக்கிறவர்கள் மிகவும் சொற்பமானவர்களே. ஏனென்றால் இவர்கள் வேஷம் போடுகிறவர்கள். உலகத்தாரிலும் வேஷம் போடுகிறவர்கள் உண்டு. ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களிலும் வேஷம் போடுகிறவர்கள் உண்டு. உலக மனுஷர்களில் பலர் தங்கள் உறவுகளிடத்தில் வேஷம் போடுவார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பிற மனுஷர்கள் காண பக்தி வேஷங்கள் போடுகிறவர்களாயும் போலித்தன்மைகள் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் வாயில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை. இவர்கள் தங்கள் வாயின் பொய்களினால் மற்றவர்களை வஞ்சித்து தங்கள் பட்சத்தில் ஈர்த்து விடுவார்கள். இப்படிப்பட்ட போலித்தன்மையினால் மற்றவர்களை வஞ்சிக்கிற செய்கையை தங்களின் திறமை என்றோ அல்லது இதை விட்டால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்றோ தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வார்கள். இன்னும் சிலர் நம்மை ஏமாற்றுகிறவர்களை நாமும் ஏமாற்றலாம். அதே சமயம் கர்த்தரிடத்தில் உண்மையாய் சரியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி செயல்படுகிறவர்களும் உண்டு. தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத இறைவனிடத்தில் அன்பு கூறவே இயலாது என்று வேதம் திட்டவட்டமாய் கூறுகிறது. அப்படி இருக்க தேவனால் படைத்த சக மனிதனை பொய்களினால் வஞ்சித்து ஏமாற்றுகிறவன் கர்த்தரிடத்தில் உண்மையாயிருக்க வாய்ப்பே இல்லை. இதையே லூக்கா 16:12 வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாரொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். மேலும் இவர்கள் இவ்வாறு செய்து தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இதையே சங்கீதம் 4:2 மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ஆணித்தரமாய் கடிந்து கொள்கிறது என்பதை கவனியுங்கள். மனுஷரை வஞ்சித்து ஏமாற்றுகிறவர்கள் கர்த்தரையும் ஏமாற்றலாம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக நடக்காது. அவர் மனுஷருடைய இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவர் அல்லவா? அவரிடத்தில் வேஷம் போட முடியுமா? இருதயங்களை ஆராய்கிறவர் உண்மை உள்ளவர்களையே தேடுகிறார். ஆவியில் எளிமையும் தாழ்மையும் உள்ளவர்களுடைய இருதயத்தில் உண்மை இருக்கும். ஆகவே இவர்கள் கர்த்தரிடத்தில் தங்களை தாழ்த்துகிற போது தேவன் தம்முடைய கிருபையினால் நிறைத்து தம்முடைய சம்பூர்ண நன்மைகளினால் அவர்களை உயர்த்துகிறார். ஆகவேதான் நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. ஆமேன். அல்லேலூயா.